வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வெளியிட்டு பேசிய வீடியோவில் 7ஆம் தேதி மதுரை வரும் ஸ்டாலின் சாலைகளை ஆய்வு செய்ய முன்வருவாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து ஏதேனும் ஆய்வு கூட்டம் நடத்தினாரா? இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஏதேனும் அரசாணை வெளியிட்டாரா, உத்தரவு பிறப்பித்தாரா, அல்லது அக்கறை செலுத்தினாரா, கவனம் செலுத்தினாரா? ஆனால் விளம்பரத்திலே அவர் செலுத்துகிற அக்கறையில ஒரு 10% மக்களின் உயிரை காப்பதற்கு அவர் அக்கறை செலுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டாமா? இப்படி உயிர் பறிபோய் கொண்டிருக்கிறத, அந்த கனவுகளை சுமந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்திலே இருப்பவர்கள், அவருடைய எதிர்காலம் என்ன? உங்கள் எதிர்காலத்தை பற்றி, தேர்தலிலே ஆட்சி பிடிப்பதை பற்றி நீங்கள் தொடர்ந்து கட்சிக்காரர்களுக்கு உத்தரவிடுகிறீர்கள், மக்களிடத்திலே வேண்டுகோள் விடுகிறீர்கள், மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர் பறிபோவதைக் கண்டு உங்களுக்கு பரிதாபம் ஏற்படவில்லையா? கவலை ஏற்படவில்லையா? நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருப்பது இந்த தமிழர்களின் உயிர் பறிபோவதற்குத்தானா? நீங்கள் 7ஆம் தேதி மதுரைக்கு வருகிறீர்களே, இந்த மதுரையினுடைய சாலைகளை பாருங்கள். சாலைகளிலே பன்னீர் தெளித்து உங்களை வரவேற்பதற்கு திமுக கட்சி தயாராகி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. ஆனால் இங்கே மதுரையிலே சாக்கடை தண்ணீர் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே மேம்பாலத்தை திறக்கிறோம், குடிநீர் வழங்குகிறோம். அம்மா ஆட்சியிலே தொடங்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த அமிர்த் திட்டம், அம்மா ஆட்சியிலே திட்டமிடப்பட்ட திட்டங்களை எல்லாம் நீங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாக இங்கே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். மக்களுக்கு தெரியும் இந்த திட்டங்களினுடைய விதை எங்கே ஊண்டப்பட்டது, எப்போது ஊண்டப்பட்டது, யாரால் ஊண்டப்பட்டது. சென்னை ஓட்டேரி ஸ்டாரன்ஸ் ரோட் பகுதியில் பிரியாணி கடை, டிஃபன் கடைகள் இயங்கி வருகின்றன. நேற்று இரவு 10 மணி அளவில் திடீரென பிரியாணி கடை மற்றும் டிஃபன் கடையின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதில் பிரியாணி கடை உரிமையாளரான புளியந்தோப்பு நாராயணசாமி தெரு பகுதியைச் சேர்ந்த 38 வயதான அபிஷ் என்பவருக்கு இடது கால் மற்றும் இடது கை, தலையில் காயம் ஏற்பட்டது. டிஃபன் கடை உரிமையாளரான ஓட்டேரி தாசமகான் பகுதியைச் சேர்ந்த ஷரீஃபா பானு என்பவருக்கு உச்சந்தலையில் காயம் ஏற்பட்டது. இவரது கணவரான அயூப்கான் என்பவருக்கு முகத்தில் காயம் ஏற்பட்டது. 3 பேரும் கீழ்ப்பாக்கம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். கடந்த 2 நாட்களாக சென்னையில் பெய்து வரும் மழை காரணமாக பாழடைந்த கட்டிடம் மழையில் சேதமடைந்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ஓட்டேரி போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னையில் உள்ள பழைய கட்டடங்களின் உறுதித்தன்மையை மாநகராட்சியினர் சோதனை செய்ய வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பாரதி நகரைச் சேர்ந்தவர் தியாகராஜன். இவர் LIC முகவராக பணியாற்றி வருகிறார். இரவு பாலிசிதாரரிடம் பணத்தை வசூல் செய்துவிட்டு 2 வீலரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். கீரனூர் பகுதியில் வரும்போது அவர் மீது பின்னால் வந்த கார் மோதி தூக்கி எறியப்பட்டார். கார் மோதியதில் படுகாயமடைந்து சாலை ஓரத்தில் கிடந்துள்ளார். ரோட்டில் சென்றவர்கள் கொடுத்த தகவலின்படி 108 ஆம்புலன்ஸ் மருத்துவ நிபுணர் தங்கபாண்டி மற்றும் டிரைவர் ஹென்றி ஆகியோர் சம்பவ இடத்தில் தியாகராஜனை மீட்டனர். விபத்துக்குள்ளான இடத்தின் அருகே கிடந்த தியாகராஜனின் பேக்கில் 4.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் செல்போன் இருந்தது. அதனை பத்திரமாக எடுத்த தங்கபாண்டி மற்றும் ஹென்றி ஆகியோர் தியாகராஜனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்துவிட்டு அந்த பணத்தை அவரது குடும்பத்தினரை வரவழைத்து ஒப்படைத்தனர். 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தங்கபாண்டி மற்றும் ஹென்றி ஆகியோரின் இந்த செயலை தியாகராஜனின் உறவினர்கள் பாராட்டினர். இது தொடர்பான வீடியோவும் வெளியானது. தங்கபாண்டிக்கும் ஹென்றிக்கும் பாராட்டுகள் குவிகிறது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் விளக்கு ஏற்ற ஐகோர்ட் மதுரை கிளை அமர்வு கடந்த திங்கட்கிழமை உத்தரவு வழங்கியது. இதனை எதிர்த்து அறநிலையத்துறை சார்பில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்து முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் கிஷோர்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். திருப்பரங்குன்றத்தில் கடந்த 100 ஆண்டு கால பிரச்சனை, பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு வழக்குகள். இதற்கு இடையில இந்த இடத்துல தீபம் ஏற்றலாம் என்று நேற்றைய முன்தினம் மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கின்றது. இந்த உத்தரவை
அமல்படுத்த வேண்டும் என்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டிருக்கிறாங்க. மனு இன்னைக்கு விசாரணைக்கு வரல. ஆனால் நம்முடைய கேள்வி, இந்து சமய அறநிலைத்துறை இந்த வேலை செய்யலாமா? கோயிலை பாதுகாக்க வேண்டிய, கோயிலுடைய பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இந்த திமுக அரசு அவர்களுக்கு வழிகாட்டுது. இந்த சிறுபான்மையினரை திருப்திப்படுத்த வேண்டும் என்றதுக்காக அவர்கள் இந்த வேலை செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்பு அமலில் இருக்கின்றது. வேறு எந்த வழக்கு இது வரைக்கும் வரல. இந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும். லட்சக்கணக்கான முருக பக்தனுடைய கனவு 100 வருஷ கால போராட்டம் இந்த இன்றைய தினம் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும். ஏற்றும் வரை இங்கு இருக்கின்ற மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து இந்து மதத்தையும் இந்துக்களை இழிவுபடுத்துகிறார். இந்த திருப்பரங்குன்றத்தில் இவர் முதல்ல இந்த வரலாற்றில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரா? இந்த கோயிலை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? இவர் முழுக்க முழுக்க இந்து மதத்தையும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறார். சிறுபான்மையை திருப்திப்படுத்துவதற்காக திருப்பரங்குன்றத்தை கலவர பூமியாக மாற்ற முயற்சி பண்ணுறார். இந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற இஸ்லாமியர் கூட நிறைய பேர் வரவேற்கிறாங்க இந்த தீபம் ஏற்றோன்னு சொல்லி. ஆனால் இவர் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான, மதக்கலவரம் ஏற்படுவதற்கான சு வெங்கடேச முயற்சி பண்ணுறார். இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக சரியான வேலை செய்யலன்னு தான் எங்களுக்கு குற்றச்சாட்டு. ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமான ஒரு குப்பை நகராக மாறுவதற்கு இந்த திமுகவுடைய அரசாங்கம், இங்கே இருக்க கவுன்சிலர் தான் காரணம். வழக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் துணை போனவர் இந்த வெங்கடேசன் அவர்கள். இவர் மக்கள் பணி செய்கிறதில்ல. ஏதாவது ட்விட்டர்லேயும் ஏதாவது சமூக வலைத்தளத்திலையும் பதிவிட்டு இந்துக்களுக்கு விரோதமாக செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் வருகின்ற தேர்தலில் அவருக்கு இந்து முன்னணி தோற்கடிப்பதற்கான வேலை செய்யும். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சக்தி எஸ்டேட், கவர்கல் பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு நலன் கருதி டூரிஸ்டுகள் அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தற்காலிக தடை விதித்துள்ளனர். ஆர்ப்பரிக்கும் அருவியில் ஆனந்த குளியல் போட முடியாமல் டூரிஸ்டுகள் வேதனையடைந்தனர். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் தொடர்ந்து 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் தியாகராஜ சுவாமி ஆதிபுரீஸ்வரர் வடிவுடையம்மன் கோவிலில் பைரவர் சன்னதியில் மழைநீர் சூழ்ந்தது. மழைநீர் வெளியேற வழியில்லாமல் கோவில் பிரகாரத்தில் பைரவர் சன்னதி தாழ்வான பகுதியாக இருப்பதால் மழைநீர் தேங்கியுள்ளது. சன்னதி முழுவதும் மழைநீர் தேங்கி கிடப்பதால் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியவில்லை. இந்நிலையில் சன்னதிக்கு செல்ல கோவில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நாளை மாலை முதல் 3 நாட்கள் ஆதிபுரீஸ்வரர் கவசம் சிறப்பு நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. கோவில் நிர்வாகம் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றவும், மழைநீர் உள்ளே வராமல் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தினர்.